இப்போ தான் நம்ம கடைக்கு கண்ணாடி பாறை வந்ததுங்க. முரட்டு பாறை. நேற்று வந்தது நம்மளுக்கு பீஸ் போட்டிருக்கேன். அடுத்தது அந்த வீடியோ போடுறேன். பாறையிலே கண்ணாடி பாறை வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுவும் ஒரு முரட்டு பாறை தான். இதை குழம்பு வச்சு வறுத்து சாப்பிட்டு பாருங்களேன். அடுத்தது வெலை மீனுங்க. எல்லாமே 1/2 கிலோ 1 கிலோ 1.5 கிலோ அது மாதிரி எல்லா சைஸ்லேயுமே இருக்குதுங்க. அடுத்தது வஞ்சரம். வஞ்சரத்தெல்லாம் வறுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் வஞ்சரம் வந்து மசாலா வறுவல் வறுத்து சாப்பிட்ணுங்க. வெறும் மிளகாத்தூள் வறுவலோட மசாலா வறுவல் அவ்வளோ நல்லாயிருக்கும். அடுத்தது சங்கராங்க. சங்கராவை நீங்கள் முழுசாகவும் குழம்புல போடலாம், முழுசாக பொரிக்கலாம், இல்லை பீஸ் வேணான்னு போட்டுக்கலாம். இந்த சங்கரா வந்து தோசைக்கல்லில் வறுக்கும் போது ஒட்டுது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது. ஒன்றும் இல்லை, இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால தோசைக்கல்லில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்தது விட்டமின் டி நிறைஞ்ச கொடுவாங்க. கொடுவாவில் மட்டும் விட்டமின் டி அதிகங்க. இதை குழம்பு வச்சிங்கனாலும் சரி, வறுத்து சாப்பிட்டாலும் சரி, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வெண்ணெய் மாதிரி இருக்குங்க சாப்பிட. அடுத்தது இது வந்து பச்சை முரல்மோ கலிங்க முரலுமோ, எப்படி இங்கிலீஷ் க்ரீனாக இருக்குது பாருங்கள். ஒரு முரட்டு கலிங்க முரல் இருக்குங்க. இதெல்லாம் நல்ல பீஸு காணுங்க. நல்லா கெஸ்ட்டு வந்திருக்கும் போது இது வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக சாப்பிட்லாம், கம்மியான மீன் வாங்கினாலே. அடுத்தது தேங்காய் பாறைங்க. இந்த மீன் சாப்பிட்றதுக்கு பிஸ்கட்டு மாதிரி இருக்குங்க. இதில் நீங்கள் ஃபிஷ் ஃபிங்கர் வேணாலும் போட்டுக்கோங்க. இதை வந்து குழம்பை விட வறுவலுக்கு தேவாமிர்தமாக இருக்குங்க. எப்பொழுதுமே இது நல்ல பீஸு காணுங்க இந்த மீனெல்லாம். அடுத்தது காளாங்க. இது இந்தியன் சாலமன்போம். இதை வந்து ஒமேகா 3 அதிகம், ஃபேட்டிக் ஆசிட் அதிகம். இது குழம்பு வச்சாலும் சரி, வறுத்து சாப்பிட்டாலும் சரி, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எப்பொழுதுமே காளான் சாப்பிட்டவங்க அதுக்கு அடிமையாகவே ஆயிடுவாங்கங்க. இறாலும் இருக்குது நம்மளுக்கு. சின்ன இறால் தான், வெள்ளை இறால் அவ்வளோ சுவையாக இருக்கும். எல்லாமே இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க.